Welcome all of you to SMABCB Math Academy videos. In this video we are going to see chapter 7 mensuration, unit it says 7, third sum. Find the maximum value of a cone that can be carved out of a solid hemisphere of radius or units. So பாருங்க இதில் ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. ஸோ ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹெமிஸ்பியர்லேருந்து ஒரு கோனை வந்து கட் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஹெமிஸ்பியர் இருக்குது. இதுலேருந்து ஒரு கோனை என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இந்த பச்சை கலரில் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த கோன். ஸோ அந்த கோனை இதே போல் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கோனை காட் பண்ணி வெளியே எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கோன் என்னவாக இருக்கும், அதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்மளுக்கு இது அவ்வளோ நம்மளுக்கு டயமீட்டர் தெரியும். நல்லா பேசிக்காக கவனிங்க. இது அவ்வளோ நம்மளுக்கு டயமீட்டரும் தெரியும். டயமீட்டர்னால் பாதி ரேடியஸ். ஸோ இதுவும் 6 இதுவும் 6, ஏன்னா பாதியில் தான் இருக்குது பாருங்கள், எக்ஸாக்டாக பாதியில் இருக்குது. ஸோ பாதியில் வரும்போது டயமீட்டர் படி பாதி தான் ரேடியஸ். ஸோ பாதி ரேடியஸும் இன்னொரு பாதி ரேடியஸாக இருக்கும். ஸோ ரெண்டுமே 6 போட்டுடலாம். இப்போ இதுவும் ரேடியஸ் தான். அது எப்படி? இப்போ நம்மளுக்கு ஹெமிஸ்பியர்னால் என்னது? பொதுவாக வந்து ஒரு ஸ்பியரை பாதியை கட் பண்ணி தான் அது ஹெமிஸ்பியர். அப்போது இது இவ்வளோ ஒரு டயமீட்ரு, நல்லா கவனிங்க, இது இவ்வளோ ஒரு டயமீட்ரு பாதியாக கட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணும்போது என்ன நடக்குது, பாதி வந்து கட் ஆகி போயிடுது. அப்போ இவ்வளோ என்ன தான் வரும், அதே ரேடியஸ் அளவு தான் வரும். ஏன்னா இதை சென்டர் பாயிண்ட் போட்டிங்கன்னா இதுவும் ரேடியஸ் இதுவும் ரேடியஸ். அப்போ இதை பாதியாக கட் பண்ணும்போது ரெண்டு சைடும் ஒரு ரேடியஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ரேடியஸ் என்னவோ அதே தான் என்னவாக இருக்கும், இந்த ரேடியஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அதுவும் 6ன்னு போட்டுக்கிட்டோம். அப்போது நம்ம என்ன எழுதலாம்னா ரேடியஸ் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். இது ஒன்று போடலாமா? அதில் ஹைட் ஆஃப் கோன், கோனோட ஹைட்டு, ஏன்னா கோனோடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஹைட்டோட கோனு அதுவும் ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் தான். ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம இது இவ்வளோ தான் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறோம், கார்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். ஸோ அதனால் அதுவும் ஹெமிஸ்பியருக்கு அளவு தான் வரும். அண்ட் கிவன் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 யூனிட்ஸ் ரேடியஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வேல்யூஸ் எதுவுமே தெரிஞ்சால் தான் 6 தான் வரும். அப்போது V = என்னது, கோன் ரேடியஸ் ஃபார்முலா 1/3 πr² cubic units. இதில் ஹெச் மேலே என்ன பண்ணணும், R போடணும். ரேடியஸ் அதே தான், அது சேஞ்ச் ஆகாது. ஸோ 1/3 × π × r² × Rன்னு வரும். ஹெச் மேலே என்ன பண்ணணும், R போடணும், அவ்வளோதான். ஸோ V = 1/3 πr³ cubic units இஸ் த மேக்ஸிமம் வால்யூம்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.